வணக்கம். செய்திகள் தொடர்கின்றன. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். பேருந்து லாரிகளை அதிவேகமாக இயக்கிய டிரைவர்கள் மீது 22 வழக்குகள். போக்குவரத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை. புதுச்சேரியில் கடந்த 15 நாட்களில் பதிவு. ரூபாய் 1.50 கோடி சொத்து மோசடி வழக்கில் குற்றவாளி கைது. புதுச்சேரி சிபிசிஐடி காவல்துறை நடவடிக்கை. கலைத்தீர்த்தால்குப்பம் காமராஜர் அரசு கலைக் கல்லூரியில் வந்தே மாதரம் பொன்விழாவை முன்னிட்டு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. ஆரோவில்லில் கோலாகலம். ஸ்ரீ அரவிந்தர் 154வது பிறந்தநாள் விழா மோகனம் மையத்தின் வெள்ளி விழாவோடு இணைந்து கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பேருந்துகள் மற்றும் லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் அதிவேகமாகவும் ஆபத்தான முறையிலும் இயக்கப்படுவதை தடுக்கும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினர் சிறப்பு வாகன தணிக்கை மற்றும் அமலாக்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கடந்த 15 நாட்களில் அதிவேகமாகவும் போக்குவரத்து விதிகளை மீறியும் கனரக வாகனங்களை இயக்கிய ஓட்டுநர்கள் மீது பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவு 281 மற்றும் மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 184 ஆகியவற்றின் கீழ் 22 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சாலை விபத்துக்களை தடுப்பதுடன் அனைத்து சாலை பயணிகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா தெரிவித்துள்ளார். மேலும் கனரக வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம், பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் சங்கத்தினருடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வேக வரம்பை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அதிவேக மற்றும் அஜாக்கிரதையான வாகன இயக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகள் மற்றும் உச்ச நேரங்களில் கனரக வாகனங்களை இயக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடன் செயல்படுமாறு ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கனரக வாகனங்களின் அதிவேகம் மற்றும் ஆபத்தான வாகன இயக்கத்திற்கு எதிரான சிறப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் விதிமுறைகளை மீறுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சிபிசிஐடி காவல் நிலையத்தில் 12/5/2026 அன்று மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அமிர்தராஜ் வயது 49 சுமார் ரூபாய் 1.50 கோடி மோசடி மற்றும் பணத்தை முறைகேடாக கையாண்டதாக கூறப்படும் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். புகார்தாரரும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் நெருங்கிய உறவினர்கள் என்பதால் அவர்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நிலம் வாங்கி வீடு கட்டுவதற்காக புகார்தாரரும் அவரது குடும்பத்தினரும் கணிசமான தொகையை குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். எனினும் உறுதி அளித்தபடி சொத்தை புகார்தாரர் தரப்பிற்கு மாற்றித் தராமல் பெற்ற பணத்தையும் திருப்பி தராமல் ஏமாற்றியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. 14ஆம் தேதி கிடைத்த நம்பகமான தகவலின் அடிப்படையில் அமிர்தராஜ் அவரது குடியிருப்பிலிருந்து சிபிசிஐடி காவல்துறையினரால் அழைத்து வரப்பட்டார். விசாரணையின் பொழுது பண பரிவர்த்தனை, சொத்து வாங்குதல், வீடு கட்டுதல் மற்றும் பின்னர் சொத்தை மாற்றி விற்பனை செய்தது தொடர்பாக முக்கிய தகவல்களை அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கின் விசாரணை காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் பாபுஜி தலைமையில் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அடுத்த கலித்தீர்த்தால்குப்பத்தில் இயங்கி வரும் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக் கல்லூரியில் 150வது வந்தே மாதரம் பொன்விழாவை முன்னிட்டு தேசிய மாணவர் படை சார்பில் மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. தேசிய மாணவர் படை தலைமை அதிகாரி மோகந்தியின் உத்தரவின் பேரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு தேசிய மாணவர் படை அலுவலரும் கல்லூரி முதல்வருமான லெப்டினன்ட் முனைவர் கதிர்வேல் தலைமை தாங்கி தேசிய கொடியை அசைத்து மிதிவண்டி பேரணியை தொடங்கி வைத்தார். கல்லூரியிலிருந்து புறப்பட்ட பேரணி சுற்று வட்டாரத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு சென்றது. அப்போது தேசிய மாணவர் படை மாணவ மாணவியர்கள் பொதுமக்களிடம் வந்தே மாதரம் என்ற முழக்கங்களை எழுப்பி வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு பொன்விழா குறித்தும் தேசப்பற்று மற்றும் தேசிய ஒற்றுமை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படை இளநிலை அதிகாரி அசோக், தமிழ்துறை தலைவர் சிவகுமார், கணக்குத்துறை தலைவர் ராஜ்மோகன், சுற்றுலாத்துறை தலைவர் சாபுகே தங்கப்பன், கணினித்துறை தலைவர் வைத்திலிங்கம், வணிகவியல் துறை தலைவர் செந்தமிழ் ராஜா உள்ளிட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். வந்தே மாதரம் பொன்விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த மிதிவண்டி பேரணியில் தேசிய மாணவர் படையை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பொதுமக்களிடையே தேசப்பற்று மற்றும் தேசிய உணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தேசிய மாணவர் படை மாணவ மாணவியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
வானூர் அருகே சர்வதேச நகரமான ஆரோவில்லில் அமைந்துள்ள மோகனம் கிராம பாரம்பரிய மையத்தில் மகான் ஸ்ரீ அரவிந்தரின் 154வது பிறந்தநாள் விழா மற்றும் மோகனம் மையத்தின் 25வது ஆண்டு வெள்ளி விழா ஆகிய இருபெரும் விழாக்கள் 2 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. இவ்விழாவை ஒட்டி புதிய மனிதத்துவத்தின் தரிசனம், மனித பரிணாம வளர்ச்சி மற்றும் அதிமன உணர்வு குறித்த ஸ்ரீ அரவிந்தரின் பார்வை என்ற தலைப்பில் சிறப்பு பண்பாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் கலை முகாம்கள் நடைபெற்றன. மேலும் மோகனம் கிராம பாரம்பரிய மைய வளாகத்தில் கண்கவர் ஓவிய கண்காட்சியும் பாரம்பரிய கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேறி பார்வையாளர்களை கவர்ந்தன. கடந்த 25 ஆண்டு கால பயணத்தில் மோகனம் மையத்தின் வளர்ச்சிக்கு தோள் கொடுத்து உறுதுணையாக இருந்தவர்களை கௌரவிக்கும் வகையில் ஷேரிங் அண்ட் ஹானரிங் என்ற பெயரில் சிறப்பு நன்றி நவில் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஷேரிங் அண்ட் ஹானரிங் என்ற பெயரில் சிறப்பு நன்றி நவிழல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மையத்தின் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருந்த பல முக்கிய புள்ளிகள் கௌரவிக்கப்பட்டனர். ஆரோவில் அறக்கட்டளையின் தலைமை செயலாளர் ஜெயந்தி ரவி IAS தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மோகனம் கலாச்சார நிர்வாகிகள் பாலு, ராஜவேணி மற்றும் குழுவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இந்த விழாவில் ஆரோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள், கலைஞர்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியில் சென்டாக் ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கை சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாரதிதாசன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கல்லூரி மாணவிகளுக்கு சேர்க்கை சான்றிதழ்களை வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் கிராமப்புறங்களில் இருந்து பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதால் ஷிப்ட் முறையில் கல்லூரி நடைபெற்று வருகிறது. இதை முழுநேர கல்லூரியாக இயங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதேபோன்று முன்னாள் மாணவர்கள் மூலம் கல்லூரியில் கேன்டீன் இயக்கப்பட்டு வருகிறது. இதனை அரசை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் பள்ளி மாணவர்கள் சென்று வருவதற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது போன்று கல்லூரி மாணவ மாணவிகள் சென்று வருவதற்கும் இலவச பேருந்துகள் விரைவில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்நிகழ்வில் முத்தல்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், சென்டாக் அதிகாரிகள், கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி சோலைநகர் அரசு தொடக்கப் பள்ளியில் புதிய கட்டிடங்கள் மற்றும் விழா ஏற்பாடுகள் தொடர்பான சிறப்பு விழா நடைபெற்றது. முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் தலைமையில் விழா நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் கல்வி மற்றும் பள்ளி வளர்ச்சிக்காக புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டன. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர், கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துரைகள் வழங்கப்பட்டன. ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,270 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,14,160 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,490 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.